இந்த காலத்தில் நான் அவங்களோட சினிமாவில் நடிக்கும் பொழுதும் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி பழகுவாங்க. எதுவுமே அவங்கக்கிட்ட ஒன்று நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போவும் சரி, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தபோதும் சரி, எதுவுமே ஒரு பிளானோடு தான் இருக்கும், ஒரு திட்டம் தான் இருக்கும். எல்லாரோடையும் பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் எல்லாமே ஒரு கோடு, அது ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்க. என்ன பல பேர் அவங்க அரசியலில் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனப்புறம் கேட்டாங்க, இவங்க எப்போவுமே அப்படி தாம்மா இருப்பாங்களா, நீங்கள் கூட நிறையா பழகிருக்கீங்க ஷூட்டிங்கில். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்கில் நிறைய நாள் கூடவே, அவுட்டோர்லலாம் இன்னும் கொஞ்சம் பழகிறதுக்கு எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஆனால் ஒரு டிசப்ளின் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன், ரொம்ப கான்சன்ட்ரேஷன். என்ன ஒரு ஷார்ட்டு, என்ன ஒரு டைலாக்கு, என்ன ஒரு டான்ஸு சொன்னாலும் சரி, அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க உடனே பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட திறமைசாலி. அவங்க அரசியலுக்கு அவங்க ரொம்ப பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க. அந்த நின்ன இடம்தான், சொன்னது தான். எதுக்கும் பயந்து ஒளிஞ்சு ஓடினவங்க இல்லை அவங்க. நான் அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய தடவை அவங்கக்கிட்ட பேசும்போது சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அரசியலில் ரொம்ப இது தெரியாது. எங்கள் அக்கா, பெரிய அக்கா மாடிலட்சுமி தான் கடைசி வரைக்கும் ஏடிஎம்கேல கூட இருந்தவங்க. இவங்களுக்காக மீட்டிங்லலாம் பேசினவங்க. நான் ஒன்று சொல்ல, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, போய் வெயிலில் நின்று மீட்டிங் பேசுகிறீங்களே அப்படின்லாம் நான் ரொம்ப இதுவாக சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை அது அப்படித்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சச்சுமா. நான் என்கிட்ட ரொம்ப பிரியம். அது எதனாலன்னு எனக்கு தெரியல, எனக்கும் அவங்க மேலே ஒரு பிரியம். ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லைன்னு இருக்குது தவிர, உருவமாக இல்லையே தவிர, ஆனால் மனசுக்குள்ளே அந்த குரல், அந்த கம்பீரம் நிச்சயமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த குரல் யாருக்குமே கிடைக்காது. அந்த மேடையில் அவங்க அமர்ந்தாங்கன்னா, அவங்க உட்கார்ந்தாங்கன்னா, அந்த ஒரு மேடையே ஒரு பெரிய ஒரு இதுவாக, ஒரு அம்சமாக இருக்கும். அது நிச்சயமாக என் கண் எதிரே இருக்குது. எனக்கு இப்போ கூட கண் கலங்கிறது. நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்களோட அப்படி பழகினவங்க. தீபா இன்றைக்கி, ஏன்னா தீபாவை நான் ரொம்ப சின்ன வயசில் இதே வீட்டில் நான் பார்த்தவ தான். பட் ஆனால் இன்றைக்கி அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் இங்கே இந்த இடத்துல நின்று இந்த அம்மானுடைய இதை கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தீபா, அவங்க வீட்டுக்காரர், அவங்க குழந்தை, இந்த குடும்பம், மக்கள், அரசியல் தொண்டர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், மறுபடியும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்ச இந்த விஷயம் எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கன்னு. ஸோ அதனால் நான் மறுபடியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.